உலகத்தில் ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர்னார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை சொன்னார். ஒன்றில் பெரியர் ஒன்றில் சிறியர். ஒன்றில் பெரியவனாக இருப்பான், இன்னொன்றில் சின்னவனாக இருப்பான். அப்போ எப்போ பார்த்தாலும் நாம் ஏதாவது தெரிந்து கொண்டு இருப்பது தான் முக்கியமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. சாக்ரட்டிஸ் வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். சாக்ரட்டிஸுக்கு நாளைக்கு நீ விஷம் அருந்தி சாகணும்னு சொல், விஷத்தை குடித்து சாகணும் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க கோர்ட்டில். அவரே ரூமில் இருக்கிறார். இப்போ ரூமில் இருக்கிற போது காலையில் சாக போகிறார். அவன் நண்பன் ஒருத்தன் மிலிட்டரிஸ்னால் அவன் கூடவே இருக்கான். அடுத்த ரூமில் இதேமாரி ஒரு கைதி இருக்கிறவன் என்ன பண்ணுறான், பாட்டு பாடுறான். ஒரு நாட்டுப்புற பாடல் பாடிட்டு இருக்கிறான். சாக்ரட்டிஸ் கேட்டார், இந்த பாட்டு இது வரைக்கும் நம்ம கேட்டது இல்லையே, புதுசாக நாளைக்கு சாக போகிறாரு, இது வரைக்கும் நம்ம இந்த பாட்டு கேட்டது இல்லையே, நல்ல கருத்தான பாட்டாக இருக்கே, இது யார் எழுதுனது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்ட்டு அந்த காவலன்கிட்ட கூப்பிட்டாரு. ஜெயில் காவலனை அந்த அடுத்த ரூமில் பாடுறாரு ஒருத்தர். அவரை கொஞ்சம் எனக்கு அழைச்சிட்டு வர முடியுமான்னு அழைச்சிட்டு வரேன்யா அப்படின்னா போய் அவரை அழைச்சிட்டு வந்தான். அவர்கிட்ட கேட்குறார் சாக்ரட்டிஸ், இந்த பாட்டு யார் எழுதினதுப்பா, உனக்கு எப்படி தெரியும் இந்த பாட்டு அப்படின்னா. இது மாதிரி இன்னும் பாட்டு இருக்கான்னு கேட்குறேன். இது மாதிரி 15 பாட்டு எனக்கு தெரியுங்கன்னா எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லு அப்படின்னாரு. பக்கத்தில் இருந்தவன்ட்ட அவன்கிட்ட சொல்லி அது குறிப்பு எழுதிக்கான்னார். மிலிட்டர்ஸ் கேட்குறான், காலையில் நீ சாவ போறியேன்னு நான் வருத்தமாக்குறேன், ஒரு பாட்டை போய் எவன் எழுதுனா என்னான்னு விசாரிச்சுட்டு அவனுக்கு சாவறதை பற்றி கவலை இல்லையா, பாட்டு எழுதினவனை பற்றி கேட்குறேன், இன்னும் என்ன பாட்டு இருக்குன்னு கேட்குறியே, ஏப்பா இப்படி இருக்கேன்னு கேட்குறான். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நாளைக்கு நான் சாகும்போது இந்த விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சாவோமே, இந்த விஷயம் தெரியாமல் செத்தேங்கிறத விட இதையும் தெரிந்து கொண்டு இருந்த சாக்ரட்டிஸ் செத்தான் அப்படிங்கிற பேர் வரணுண்டா அப்படின்னா. திருவள்ளுவர் இதை சொல்கிறாருங்க. திருவள்ளுவர் இதே கருத்தை சொல்கிறார். இந்த பாரு, படி, சும்மா இருக்காத படி. எப்போ படிக்கலாம், 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படின்னு சொல்கிறாங்களே என்ன, ஏடா சும்மா எப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் கிடையாதுப்பா, சாகிற வரைக்கும் படிக்கலாம்னார். யாதானும் நாடாமால் ஊராமால் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவார். ஒருத்தன் படிச்சுட்டான்னா அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா, புத்தக திருவிழா நடக்குதா, போ, நாம் இது வரைக்கும் பார்க்காத புத்தகங்கள் இருக்கும், வாங்கிட்டு வா, படி. படித்தா என்னடா ஆகும்னா, எப்போ படிக்கலாம்னா எப்பவும் படிக்கலாம், எப்பவும் படிக்கலாம். இன்ன நேரம்தான் படிக்கணும்னு இல்லை. திருவள்ளுவர் சொல்றார், சாகிற நேரம் வரைக்கும் படிக்கலாம். யாராவது படிச்சிருக்காங்களா அப்படி? அறிஞர் அண்ணா நாளைக்கு ஆப்ரேஷன், அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார், மில்லர்னு டாக்டர். அடையாறு புற்றுநோய் ஆஸ்பத்திரியில் அண்ணா படுத்திருக்கார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மில்லர்னு அமெரிக்காவிலேருந்து டாக்டர் வந்திருக்கிறார். ஏன் டாக்டர் எப்போ ஆப்ரேஷன் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாரு அண்ணா. நாளைக்கு காலையில் செய்யலாம்னு இருக்கிறோம், வச்சுக்கலாம்ல அப்படிங்கிறார். ஒரு நாள் தள்ளி போடுங்களேங்கிறார் அண்ணா. ஒரு நாள் தள்ளி ஆப்ரேஷன் பண்ணக்கூடாதா அப்படின்னார். ஏன், என்ன விஷயம் அப்படின்னார். இல்லை, அமெரிக்காவுக்கு வந்தபோது ஒரு புத்தகம் வாங்கினேன், பாதி படித்தேன், இன்னும் பாதி படிக்காமல் அப்படியே இருக்குது, நாளைக்கு படித்து முடிச்சிடுறேன், நாளை மறுநாள் வச்சுக்கலாமே ஆப்ரேஷனுங்கிறார். அதுக்கு டாக்டர் சொல்கிறார், அதனால் என்ன, ஆப்ரேஷன் பண்ணி சௌரியமானவன்னு படிச்சுங்களேங்கிறார். அண்ணா அவர்கிட்ட சொல்கிறார், நீங்கள் ஒரு நல்ல டாக்டருங்கிறார். நீங்கள் ஒரு நல்ல டாக்டர், எனக்கு தெரியும் நான் சாவ போகிறேங்கிறது, நான் பொழைச்சிக்குவேன்னு நீ சொல்கிற, அப்படி தான் டாக்டர் சொல்லணும். அதான் உயிர் போகிற நிமிஷம் வரைக்கும் நீ பொழைச்சிக்குவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவன் பாட்டுக்கு போயிடுவான். அண்ணா சொல்கிறார், எனக்கு தெரியா நான் என்ன ஆவேன்னு,
அந்த புத்தகத்தை படிச்சுட்டு சாகிறனே. அது என்ன புத்தகம்னு பிறகு எழுதியிருக்காங்க, பூச்சிகளை பற்றிய புத்தகம். பூச்சிகளை பற்றிய புத்தகம் அது, இன்செக்ட்ஸ். அந்த புத்தகம் அதை படித்து இப்போ என்ன ஆக போகுது அவருக்கு? அல்ல, படிச்சுட்டு போவோம், கடைசி வரைக்கும் அறிவை பெறுவோம் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது பாருங்க. அதுதான் வாழ்க்கை. ஒன்னே ஒன்று சொல்கிறேன், திருவள்ளுவர் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையை எப்படி வாழணும்னு சொல்கிறார். எனக்கு எல்லாரையும் விட திருவள்ளுவரை ரொம்ப பிடிக்கும். திருவள்ளுவர் சொல்கிறபடி நடக்கணும்னு நினைக்கிற வேணாம். ஏன்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி வாழலாம்ங்கிறதுக்கு வழிகாட்டியவர் திருவள்ளுவர். இது என்னுடைய கொள்கை. நான் பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த காலம், சைக்கிளில் போவேன். போய் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்காக அப்படி திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு, ஐயா இங்கே வாங்க அண்ணா. போகிற போது சைக்கிளில் போகிற என்ன கூப்பிட்றான். நான் போய் இறங்கி ஏதோ கூப்பிட்றாரே என்னமோ தெரியல அப்படின்ட்டு போய் இறங்கி, என்னங்க ஐயான்னு, நீங்கள் இந்த சண்முக வடிவேல் தானே? ஆமாம் நான் தான். அப்போ இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. ஏதோ செய்தி சொல்ல போகிறாரு போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறையை புட்டேர்னு விட்டான். கண்ணில் பூச்சி பறக்குது, அப்படி மின்மினி பூச்சி மாதிரி பறக்குது. அடிக்க ஒரே ஒரு அறை புலேர்னு விட்டான். எனக்கு என்னன்னே தெரியல. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியாது. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ ஏன்பா அடிச்சேன்னு கேட்டேன். இது கேட்கலாம்ல. அதுக்கு அவன் என்ன சொன்னான், ஏதாவது கேட்டினா இன்னொரு அறை விழுவுன்னா. போருப்பா, ஒன்று போரும், ஒன்று போருண்டா ஐயான்ட்டு போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். மனசு இதே தானே நினைக்கும், பாடம் நடத்த முடியுமா? இப்போ மனசில் என்ன நினைக்குது, அவன் ஏன் என்னை கூப்பிட்டான், ஏன் அடித்தான், எதுக்கு அடித்தான், சரி அடிச்சுட்டான், நம்ம என்ன செய்யலாம்னு. திருப்பி அடிக்கலாமா? என்னால் முடியாது. ஒரு ஆள் வச்சு அடிக்கலாமா? செலவாகும். போலீஸில் சொல்லலாமா? அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செலவாகும். எதுக்கு சார் சிரிக்கிறீங்க? வர செலவாக ஐயா, நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க. செலவு ஆகுங்கிறதுக்காக தான் சொன்னேனே தவிர உண்மையிலே செலவாயிடும், உண்மையிலே செலவு வந்துட போகுது அப்படின்ட்டு நான் நினச்சேன். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் அதை பார்ப்போமே அப்படின்ட்டு பார்த்தா அவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல்னு சொல்கிறார். எனக்கு யாராவது கெடுதல் பண்ணான்னா அவனுக்கு கொடுக்குற தண்டனை, ஒருத்தல்னா தண்டனை, அவர் நான இன்னா செய்தாரை ஒருத்தல் தண்டித்தல், அவர் நான அவர் வெட்கப்படும்படியாக நன்னயம் செய்து விடல்னார். ஒரு நல்ல காரியத்தை அவனுக்கு செய், திரும்ப நமக்கு கெடுதல் செஞ்சவனுக்கு திரும்ப ஒரு நல்லது செய் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். சரி, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தோம்னா ஒரு நல்லது செய்வோம். செஞ்சால் திருவள்ளுவர் சொல்கிறார், அவர் நானேங்கிறார், வெக்கப்படுவாங்கிறார், தலை குனிஞ்சு நிற்பான். அடித்தவனை திருப்பி அடித்தோம்னா அவன் மறுபடியும் அடிப்பான். இதான் வருமே தவிர போக. இதுன்னா திரும்ப நீ நன்மை செஞ்சின்னா தலை குனிவான், உன்னை பார்க்குற போதெல்லாம் தலை குனிவான். அப்போ ஒரு ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி பெரிய தண்டனைடாது கொடுன்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதையே செய்யலாம். என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அந்த ஆளை பார்த்தா செய்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். சாயங்காலம் பள்ளியை விட்டு போகும்போது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துடுச்சு. எவன் என்ன அடித்தானோ அவனை இன்னொருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன, அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான், இவனை குத்துறான், உதைக்கிறான், என்னென்ன வகையில் தாக்கலாமோ எல்லாம் செய்கிறான். நான் பார்த்தேன், இது நமக்கு ஒரு வாய்ப்பு. இப்போ போய் அவனை என்ன செய்யலாம், உதவி செய்வோம். உதவி செஞ்சோம்னா அவன் தலை குனிஞ்சு நிற்பான்னு திருவள்ளுவர் சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு அடிக்கிறவன்கிட்ட போய் ஏன் அவரை அடிக்கிறேன்னு கேட்டேன்.
அதுக்கு அந்த ஆள் சொன்னான், எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போயா, நீ ஏன் இடையில வர்றப்போ, என்ன ரோட்டில் ஒருத்தனை அடிச்சினா கேட்காம இருக்க முடியுமா அப்படின்னு. உனக்கு தெரியணும்ப்பா ஏன் அடிக்கிறேன்னு. ஆமாம், 10 ரூபா வாங்கினான் ஐயா. 10 ரூபா. சரி, 4 வருஷம் ஆச்சு கொடுக்க மாட்டேங்கிறான் ஐயா. எப்போ கேளு, அப்போ தரேன் இப்போ தரேங்கிறான். இன்னைக்கு 4 வருஷமாச்சாடா பாவி கொடுக்க மாட்டேங்கிறியேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ஏன் அவசரப்படுறேன்னு கேட்குறான் ஐயா. அப்போ இவனை என்ன பண்ணலாம், அடிக்கக்கூடாது அப்படின்னா. 10 ரூபாய்க்காக ஒருத்தனை போய் அடிக்கிறிய, இது நியாயமா அப்படின்னு. ஓய், உனக்கு அப்படி ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட அப்படின்னா. நான் டக்குன்னு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ இவனை என்ன சொல்கிறாரு திருவள்ளுவர்? வெக்கப்பட்டு தலை குனிஞ்சி நிற்பான். அவர் நான் வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். திரும்பி அந்த காட்சியை பார்ப்போம்னு பார்க்குறேன். அவன் பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்கிறான், இவர் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவ. இவரை காலையில் ஒரு அரை விட்டோம்னா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. இனிமேல் பணம் வேணும்னா இவரே வச்சுக்கலாம். ஒரு 50 ரூபா வேணும்னா 5 அறையை விட்டு 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கொண்டா அப்படின்னா 50 ரூபா கொண்டா கொடுப்பாரு. ஏன் அவன்கிட்டையும் இவன்ட்டையும் கேட்பானே, இவனையும் வச்சுக்கலாமே அப்படின்னா. நான் பார்த்தேன், திருவள்ளுவர் வெக்கப்படுவாங்கிறாரு, அவன் தினசரி அடிப்பான் போல இருக்கு. நம்மளை இழிச்சவா பயலை ஆக்கி விட்டாரே இந்த திருவள்ளுவர், ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்ன நான் இப்போ திருவள்ளுவர் நெறியில் போகலான்னு நினச்சதுனால தினம் உதவாங்க வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு வீட்டில் போய் உட்காந்தேன். திருக்குறளை எடுத்து மறுபடியும் பார்த்தேன். திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார். இந்த குறள் பாடினதோடு அவர் நின்றும் இல்லை, இன்னொரு குறளில் சொல்கிறார், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவர் அவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, நல்லது செய்யறதுலேயே ஒரு தப்பு இருக்குடாங்கிறார். என்ன தெரியுமா? அவன் அவன் பண்பறிந்து செய். நீ அவனுக்கு செய்யறதுக்கு முந்தி, நன்மை செய்யறதுக்கு முந்தி யோசிச்சிருக்கணும். செய்தா அவன் நானுவானா? அதுக்குத்தானே நானேன்னு சொன்னாரு. அவன் அப்படிப்பட்டவனான்னு பார். அப்படி இருந்தால் அவனுக்கு இந்த தண்டனை முறை, இல்லைன்னா எந்த தண்டனை தரணுமோ அந்த தண்டனை தரணும். வாழ்க்கையில் இதையெல்லாம் பார்க்குற போது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஒன்று நினச்சிட்டு நம்ம போயிட முடியாது. சுற்றி எல்லாத்தையும் பார்க்கணும். நிலக்கடலை பயிர் பிடுங்கிறத பார்த்துருப்பீங்க. பொசுக்குன்னு பிடுங்கினா 2 கல்லில் தான் வரும். அப்படியே பிடுங்கினா சுற்றி கொத்தி விட்டு எல்லா வேரையும் எடுத்துட்டு, நான் அவங்க எடுக்கும்போது நான் பார்த்துருக்கேன், வந்தால் 100 கடலில் வரும். அவசரமாக பிடுங்கினா 1 கல்லில் தான் வரும். திருவள்ளுவரை படிக்கிறது எல்லாத்தையும் சுற்றி கொத்தி விட்டு படிக்கிறது மாதிரி எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கை. உதவி செய்கிறோம்லங்க, உதவி செய்கிறத பற்றி ஒரு திருக்குறள் இருக்கு பாருங்க, அருமையான திருக்குறள். உண்மையிலே ஆணும் பெண்ணும் சமம், எல்லாம் உண்டு, சமம்தான். சிலதெல்லாம் பெண்கள் செஞ்சால் அழகு, சிலதெல்லாம் ஆண்கள் செஞ்சால் அழகு இல்லை. இப்போ பரதநாட்டியம் இருக்குது சார், பெண்கள் ஆடுறாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும், லட்சுமிகரமாக இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸு, ஜொல்லு, கையில் மெகந்தி, பெரிய பின்னல், இல்லைனாலும் எக்ஸ்ட்ரா பின்னல், நகைகள், கண்ணு ட்ரிம் பண்ணி இப்படி இப்படின்னா பார்க்க கலையாக இருக்கும், லட்சுமி கடாட்சமாக. சில ஆண்கள் பரதநாட்டியம் ஆடுவான், பார்த்துக்கிறீங்களா? பரிதாபமாக இருக்கும். ஏன்டா அப்பா? ஏன்னா ஷர்ட்டு இல்லை சார், ஷர்ட்டு கைட்டு போட்டு நகை மட்டும் போட்டுப்பாங்க, இங்கே வங்கி இங்கி போட்டு, அவனை மெகந்தி வச்சுன்னு மீசையெல்லாம் எடுத்துட்டு
புருவத்தை புயிச்சு அவனும் இப்படின்னு வச்சுக்கிற பாவமே பயமாக இருக்கும். ஆணும் பெண்ணும் சமம். ஆனால் பரதநாட்டியம் பெண்களுக்கு அழகு, ஆண்களுக்கு பாவம். அதே மாதிரி இப்போ தவில் இருக்குது வச்சுங்க, அது ஆண்களுக்கு தான் கம்பீரம். சத்துக்கிட்டு இல்லாமல் வெறும் வேட்டி கட்டின்னு கையில் மோதிரம் போட்டு டிட்டுன்னா பார்க்கவே கம்பீரமாக இருக்கும். இப்போலாம் சில பெண்கள் தவில் வாசிக்கிறாங்க, பார்க்கும்போது பயமாக இருக்குது. இந்த அம்மா தவிலே இந்த கிழி கிழிக்குது, அவங்க ஹஸ்பண்டு பாவம்னு. அதுக்கு ஒருத்தன் சொல்கிறான், அவரை மேடையிலே சிங் சிங் பண்ணுங்கிறார் சார். எல்லாமே ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் போடக்கூடாது சார், அதான் உண்மை. இந்த சில ஆண்கள் புடவை கடைக்கு போய்ட்டு எல்லாம் அது அவங்களோட டிபார்ட்மெண்ட். நான் என் ஒய்ஃபு கூட புடவை கடைக்கு போனால் சைலண்ட்டாக நிற்பேன், அவங்க பேசிப்பாங்க. ஏன்னா அது அவங்களோட டிபார்ட்மெண்ட், நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க தான் கலை நுண்ணர்ச்சியோடு பார்ப்பாங்க, நம்ம விலைப்பட்டியல் மட்டும்தான் பார்ப்போம். நமக்கு அதெல்லாம் தெரியாது, உண்மையிலே தெரியாது. என்ன ஒன்று, அன்றைக்கி போய் நின்றுருந்தேன், என் ஒய்ஃபு நிறைய புடவை பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த புடவை எடுத்து காமிக்கிற தம்பி நான் பண்ணிட்டாரு, மேடம் உங்களுக்கு ராமர் ப்ளூ தட்டா அப்படின்னாரு. எனக்கு ஷாக் அடிச்சா மாதிரி இருந்தது. ஏன்னா ராமர் ப்ளூ இல்லைங்க, ராமர் கருப்பு. ராமன் கருப்பு, கிருஷ்ணன் கருப்பு, திரௌபதி கருப்பு, உலக அழகியா கிளியோபாட்ரா முதல் கொண்டு கருப்பு தான். ஏன்னா கருப்பு தான் உண்மையிலே அழகு, கருப்பு. இவன் ராமர் நம்ம என்ன பண்ணிட்டோம் சார், என்டிஆரை கிருஷ்ணனை நடிக்க வச்சு ப்ளூ பெயிண்ட் அடித்ததுனால ராமர் ப்ளூன்னே ஆகிட்டோம், ராமர் கருப்பு. இவன் என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறாப்புல ராமர் ப்ளூ காட்டுமான்னு. எனக்கு நம்ம கொஞ்சம் தமிழ் படித்தோமா, உடனே சும்மா சும்மா இருக்காதா தம்பி, பிக்குன்னா வில்லு, அதை போய் ராமர் ப்ளூ சொல்லாத. ஏன் சார், ராமர் ப்ளூ இல்லை உனக்கு தெரியுமாங்க, உங்களுக்கு தெரியுமாங்க, நான் படிச்சிருக்கேன். என்ன இப்போ அதுக்கு அப்படின்னா நான் உடனே ராமாயணத்தில் வையோன் வெளி தன்மை எனக்கு அவன் சொன்னான், நிறுத்து சார், எனக்குன்னா சம்பளம் கம்பரா தராரு, ஓனர் தராரு, அவருக்கு என்ன பேர் சொல்கிறாரோ அதுதான் சொல்லுவேன், அவ்வளோதான். அதனால் அவங்க சப்ஜெக்டில் நம்ம போகக்கூடாது. நமக்கு ஒரு சப்ஜெக்ட் தெரிஞ்சுன்னா அவங்களும் சும்மா இருக்கணும். யார், மனைவிமார்கள். சார் உரிமை தொகை 1000 ரூபா உண்டுன்னு சொன்னாங்களா? யார் யாருக்கு இல்லைன்னு சொன்னாங்களா? நான் படித்த உடனே தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு இல்லைன்னு. சொந்த வீடு 2 இருக்குது, கார் இருக்குது, அவங்க சொல்கிற எதுலேயுமே நம்ம வரமாட்டோம். என் ஒய்ஃபு சொல்கிறா வரும், எல்லாருக்கும் வருது. நான் சொன்னேன் நமக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டு. அவங்க தலைப்பு மட்டும் பார்க்குறாங்க, மகளிருக்கு 1000, அதனால் எனக்கு இருக்குதுன்னு நினச்சின்னு உள்ளே போய் படிக்கிறதில்ல. நிறைய பெண்கள் நியூஸ் பேப்பரே படிக்கிறதில்ல. என்னென்ன திருப்பி சொல்கிறேன், இவன் என்ன சொல்கிறாங்க, பக்கத்துக்கிட்ட ஆண்டாளக்கா ஹஸ்பண்டு சொன்னார் எனக்கு உண்டுன்னு. அதாவது இந்த ஒய்ஃபுங்கிட்ட என்ன பிரச்சனைனா, நம்ம பேச்சு தவிர இந்தியாவில் யார் பேசுகிறாலும் நம்ப வைப்பல. அவர் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆண்டாளுன்றது வாடகை வீட்டில் இருக்குது, அவங்க ஹஸ்பண்டு ப்ளம்பரு. அவர் சொல்லியிருக்காரு, சொல்கிறவர் ஏதோ மகிழ்ச்சிக்காக உங்களுக்கும் வரோன்னு சொல்லிட்டு போயிட்டார். சார் வலுக்கட்டாயமாக தரன்னு கையை பிடிச்சின்னு பேங்க் எடுத்து போயாச்சு. இதில் வேறு கவர்மெண்ட்டு தனியாக அக்கௌண்ட் இருக்கணும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஒத்துக்க மாட்டாங்கம்மா, ஏன்னா அந்த 1000 நம்ம பிடிங்குவோம்மா. அக்கௌண்ட் ஆரம்பித்தேன் சார், இவங்க நம்பினாங்க, வேறு வழி இல்லை. நம்பி அக்கௌண்ட் ஆரம்பித்து முதல் மாதம் எல்லாருக்கும் வந்தது, என் ஒய்ஃபுக்கு வரல. என்னங்க வரலன்னுச்சு, எஸ்எம்எஸ் வரும்னு. திடீர்னு காலையில் எஸ்எம்எஸ்ங்க இருந்துச்சு, பார்த்தா அந்த பேங்க்கு வேறு பில்டிங்க்கு மாறின மெசேஜ், 1000 வரல. அதாவது ஒருத்தர் சப்ஜெக்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது, அவ்வளோதான் ரொம்ப முக்கியம். சிக்கனம் ஒரு குடும்ப வெற்றி. சில ஆண்களுக்கு அது தெரியறதில்லை, சில பெண்களுக்கு அது தெரியறதில்லை. ஆண்கள் இல்லை உண்மையிலேயே ஆண்கள் உண்மையிலேயே சிக்கணும் சார். பெண்கள் என்ன சிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு நாள் கூட்டு வச்சு அது தீர்ற வரையும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சா சிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே கூட்டுங்க சுட வச்சு அதே கூட்டுனா தக்காளி என்ன விலை விற்கிது தெரியுமா? நமக்கே சொல்வது தக்காளி. நான் சொல்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் 3 பேர் இருக்கும், 3 பேருக்கு எவ்வளோ கூட்டு தேவைன்றது தெரியல உனக்கு. 40 பேருக்கு வச்சுட்டு அதையே 4 நாளாக போட்டுன்னு இருக்கிறேன். சிக்கனன்றது எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் தான் சமைக்கிறது, அது அவங்களுக்கு தெரியாது. சில ஆண்களுக்கு சிக்கனம் தெரியாது, செலவு பண்ணுறதுக்காகவே கடன் வாங்குவான், அதுவும் தப்பு. இதில் ஆண்கள் பாவம். நமக்கு என்னங்க தேவை?
ஒரு பேண்ட்டு ஒரு ஷர்ட்டு இல்லை ஒரு வேட்டி. நம்ம என்ன ஒவ்வொரு விழாக்கம் எடுக்கிறோமா? ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்று தான் சார். பெண்கள் ஒரு மிடில் கிளாஸ் லேடிஸாக இருந்தால் கூட பாருங்கள், பர்ஸே 3 வச்சுருப்பாங்க சார். ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு ஒன்று, ரிசப்ஷன் மாதிரி போகிறதுக்கு ஒன்று, மளிகை கடைக்கு போகிறதுக்கு 3 பர்ஸ் இருக்கும். ஆம்பளைங்களுக்கு அப்படி கிடையாது, ஒரே பர்ஸு தான், கிழிஞ்சிருக்கும். அதில் ஒய்ஃபு ஃபோட்டோ வேறு வச்சுருப்பாங்க. பர்ஸும் தொலையாது. செருப்பு பாருங்கள், லேடிஸ் சாதாரண மிடில் கிளாஸ் லேடிஸ் இருந்தாலும் 3 செருப்பு வச்சுருப்பாங்க. சாதா போட்டுக்கிறதுக்கு, வெளியே போட்டுக்கிறதுக்கு, அது மாதிரி. நமக்கு அந்த மாதிரி கிடையாது. நமக்கு வந்து ராஷ்டிரபதி பவனாக இருந்தாலும் சரி, லாண்ட்ரி கடையாக இருந்தாலும் சரி, ஒரே செருப்பு தான். ஒன்றும் இல்லை, இவங்க பெண்கள் எல்லாம் 33% கேட்குறாங்க. பரவாயில்ல, கேட்கட்டும். ஆனால் ஒன்று நம்ம வீட்டு பீரோவில் நம்மளுக்கு எத்தனை சதவீதம் சார்? இது ஒன்றும் கிடையாது. மேல் தட்டு ஃபுல்லாக பட்டு புடவை, 2வது தட்டு ஃபுல்லாக வெளியே போயிட்டு வர புடவை, 3வது தட்டில் பையன் ட்ரெஸ்ஸு, 4வது தட்டில் அது கீழே நம்ம வச்சுருக்கிற 2 ப்ளூ ஷர்ட்டு பேண்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் சட்டு மேலே காலை வச்சு தான் அவன் சட்டை எடுப்பான். என் சட்டெல்லாம் கிருஷ்ணங்குரல் மாதிரி இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம பிரச்சனையை ஒன்று குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுமா? இது வந்து இந்த 30s 40s இருக்கிற குடும்பக்காரங்களுக்கு சொல்கிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணுமான்னா ஒன்றும் இல்லை. நமக்கு ஏதாவது பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள, அதை வெளியில் சொல்ல வேண்டாம். நம்ம பிரச்சனையை நம்மளே பேசி தீர்த்துக்கலாம். பெத்த அம்மா அப்பா கிட்ட கூட சொல்லக்கூடாது நமக்கு என்ன பிரச்சனைன்னு. அப்போ தான் அந்த பிரச்சனை தீரும். இல்லைன்னா ஊரில் இருக்கிற எல்லாருமே ஜட்ஜ் ஆகிடுவோம். அதான் வந்து நியாயம் சொல்லுவாப்புல, ஐயா மன்னிக்கணும் சார். அதாவது எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை வர்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நான் டூர்லேயே இருக்கேன் சரியா. நான் என் ட்ரெஸ்ஸை அடுத்த டூருக்கு போகிறதுக்கு என் ட்ரெஸ்ஸை எடுக்கும்போது சில வாட்டி அநியாயம் பண்ணுவேன். காலையில் வருவேன், சாயங்காலம் போட்டுவிடுவேன், காலையில் வருவேன், சாயங்காலம் அந்த மாதிரி. என் ஒய்ஃபுக்கு என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸு துவைக்க போட்டுட்டு புது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் வீட்டுக்கு வரீங்க. ஒரே சண்டை. ஒரு நாள் சண்டை ஜாஸ்தி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் மாதத்துக்கு 1-2 போனால் போதும். அது அந்த எல்லாம் பேசினே இருந்தால் எங்கள் மாமா வந்துட்டார். வந்தவர் ஏதோ சண்டைன்னு தெரியுது, காப்சிப்புன்னு இருக்கணும். அவரே ஜட்ஜ் ஆகிட்டார். அம்மா என்ன பிரச்சனை கேட்டோம்மா, வந்தியா காபி குடிச்சியா போயிடணும், என்ன பிரச்சனை? உடனே நான் ஒன்றும் நம்ம உட்காருங்கன்னு சொல்ல, என்ன பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன். இவர் தீர்த்து வைக்கிறார். இவரே ஓய்வு சொல்ல தாங்காம தான் வீடு வீடாக வந்துருக்கிறார். தீர்த்து வைக்க என் ஒய்ஃபு, மாமா வீட்லேயே இருக்க மாட்டாரு, போயின்னு வந்து எல்லா வேலையும் நான் பார்த்துன்னுக்கிறேன்னு சொல்லிச்சு. அதுக்கு இருந்தாலுங்க ஒரு நீதிபதினா 2வது சைடும் கேட்கணும்ல. ஒன்றும் இல்லை, இம்மீடியட் ஜட்ஜ்மெண்ட்டு. டேய் நீ ஒன்று செய்ய, ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன், என்ன மாமான்னு, நீ போகிற இடம்லாம் அவளையும் இட்டு போயிட அப்படின்னாரு. அதுக்கு என் ஒய்ஃப் அவரை கேட்டுச்சு, ஏங்க புத்தி இருக்குது, யாரை எங்கள் மாமாவை புத்தி இருக்குதா? அவர் தான் நாடோடி மாதிரி ஓடுறாருல, என்னையும் கூட நாடோடி மாதிரி ஓட சொல்கிறீங்களா அப்படின்னு போய் உள்ளே போய்ட்டு கதவு டமால்னு சாத்தலாம். நான் தேவையா உனக்கு? உள்ள யாராவது வந்து கூப்பிட்டாங்களா? எதுக்கு தப்பாக பண்ணிக்கிறேன்? மற்றவர் எல்லாமே அப்படி தான். ஒருவருக்கு குறை இருக்கும், அதை நமக்கு தெரிஞ்சுன்னா நம்மளோட வச்சுக்கணும், கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த ஆண்கள் பண்ணுற பெரிய தவறு என்ன தெரியுமா? ஒரு குடும்பத்தில் எல்லாத்திற்கும் மனைவியை கிண்டல் பண்ணுறது, அது மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய தவறு. கிண்டல்லாம் ஜாலிக்கு தான். அவங்க அப்போ சிரிப்பாங்க சார், அப்போ சிரிப்பாங்க. ஆனால் நீங்கள் பேசுனதை உள்ளே அப்படியே பத்திரமாக வச்சுருப்பாங்க. எப்போ தெரியுமா வெளில விடுவாங்க? 60 வயசில் பிபி வந்து நம்ம ரூமில் உட்காந்துக்கிறோம் பாரு, அப்போ வெளில விடுவாங்க. ஒன்றுனா அது பொங்கி வரும். டா அன்னைக்கு கிண்டல் பண்ணவே கூடாது. அதே மாதிரி கணவனுக்கு மனைவி கிண்டல் பண்ணக்கூடாது, எஸ்பெஷலி பசங்க முன்னாடி. உங்கள் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது சொல்லக்கூடாது. உங்கள் அம்மா, சில ஆம்பளைங்க சொல்கிறாரு சார், உங்கள் அம்மாவா மக்கு +2 6 வருஷம் படித்தா அப்படின்வான். அது குழந்தைக்கு தேவையில்லை. திடீர்னு என் பையன் என்னை வந்து கேட்டால், உண்மையிலே நீ டம்மி பீஸு பாடினா எப்படா தெரியும்? எனக்கு கணக்காக சொல்கிறான்னு எப்படா தெரியும்? அம்மா தான் சொல்லிச்சு அப்படின்னா சொல்லி அனுப்பிச்சிக்கிறான். ஒருவர்
மற்றவருடைய இது என்ன கணவன் மட்டும்தான் புகழ் பெறணும் அப்படிலாம் கிடையாதுங்க. யார் திறமை, கணவன் மனைவி யார் திறமை இருந்தாலும் மற்றவர் ஆதரிக்க வேண்டும், அவங்கள கை தூக்கி விட வேண்டும், அவங்கள பாராட்டணும். அதுதான் முக்கியம். அப்போ தாங்க உண்மை. சார் இன்னைக்கு இந்த ஜவாது மலையிலேருந்து ஒரு நீதிபதி வந்தாங்க இல்லையா, அவங்க நீதிபதி தேர்வு எழுதி தான் பாஸ் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் மேலே வரணுன்றது ஒரு எண்ணம் இருக்குது, வெற்றி அடைஞ்சாங்க. ஆனால் அந்த வெற்றிக்கு பெரிய தூண் எது தெரியுமா? இந்த அம்மாவுடைய கணவனும் மாமியாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா அப்பா கூட இல்லை. ஏன் தெரியுமா? அம்மா அப்பா என்னங்க நம்ம பொண்ணு மேலே வரட்டும் தான் நினைப்பாங்க. ஆனால் ஒரு மாமியார் அந்த மாதிரி நினைக்க முடியுமாங்க? இல்லை, பெரிய விஷயம். அந்த கணவன் இப்போ குழந்தை பிறந்து 2வது நாள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி காரை செட் பண்ணி அவன் புருஷன் தன் மனைவியை உயரத்துக்கு கூட்டி போடும் என்று நினைத்தவன். நான் பார்த்துருக்கேங்க. ஒரு 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 பெரிய கர்நாடக பாடகி நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்டுக்கு போனேன் அன்றைக்கி. அவங்களுக்கு ஈவினிங் கச்சேரி. அவரு பதில் சொல்கிறார் எனக்கு, ஒன் சார் கச்சேரி இன்றைக்கி அம்மா பேச மாட்டாங்க, அவ்வளோவா சைலண்ட்டாக இருப்பாங்க. அந்தம்மா அமைதியாக இருக்காங்க. ஏன்னா கச்சேரிக்கு மைண்டில் ரெடி ஆகுறாங்க. பெரிய கர்நாடக பாடகி சார். பக்கவாதியக்காரங்களுக்கு இவரே ஃபோன் பண்ணுறாரு சார். அவர் ரொம்ப படித்தவர், ரொம்ப படித்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி வந்திருக்காரு ஒய்ஃபுக்காக. அவர் காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்தம்மா அமைதியாக உட்காந்துருக்கு. நம்ம எதாவது சொன்னோம். அப்புறம் என்ன பண்ணார் சார், நீங்கள் பக்கவாதிக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணார். சார் கொஞ்சம் இங்கேயே இருங்க, நான் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன்னு வெளில போனார். 15 நிமிஷம் கழிச்சு வெளில வந்தார். வந்துட்டு சார் நம்ப மாட்டீங்க, வந்துட்டு இவர் எங்கே போயிருக்காரு தெரியுமா? அந்த அம்மா எந்த சபாவில் பாட போதோ அந்த சபாவுக்கு போய் அந்த பேக் ட்ராப்பெல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த அம்மாவுக்கு காமிக்கிறாங்க. இதான் பேக் ட்ராப்பு, இதான் கலரு, இதுக்கு ஏற்ற மாதிரி புடவை சூஸ் பண்ணுது. அவன் மனுஷன் கணவன் தன் மனைவி உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்று எந்த கணவன் நினைக்கிறானோ அந்த குடும்பம் உயரும். நிறைய பேருங்க நான் சொல்கிறேனே, வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகள் சொல்லணும். எங்கள் அம்மா கூட எனக்கு சொல்லியிருக்காங்க, நான் வளரும்போது நீ தாத்தா மாதிரியே இருக்கணும். எங்கள் அப்பா மாதிரியே நான் சொல்ல, நீ தாத்தா மாதிரியே வரணும்னு நான் சொன்னேன். சத்தியமாக முடியாது. எங்கள் தாத்தா மாதிரியெல்லாம் வரவே முடியாது எங்கள் வாழ்க்கையில். அவருக்கு 17 குழந்தை. அதை தவிர போஸ்ட்மேனை வேற வேலை செஞ்சுக்கிறாரு. டெலிவரி கரெக்டாக இருக்கு. எங்கள் தாத்தா யார் எது சொன்னாலும் நம்பிடுவாருங்க. அநியாயம், நல்ல மனுஷன். அந்த மாதிரி நம்ம இருக்க முடியுமாங்க? இப்போ அது தாத்தா காலம். ஏன் தாத்தா காலம்னு சொல்கிறோம்? அப்போல்லாம் நல்லவங்க நிறைய பேர் இருந்தானுங்க. இப்போ நம்ம தான் இருக்கோம். எங்கள் தாத்தா யார் சொன்னாலும் நம்பிடுவார். நம்ப மாட்டீங்க. எங்கள் தாத்தாவை ஒருத்தன் உங்களுக்கு இந்திரா காந்தியை காமிக்கிறேன்னு வடக்கை இட்டு போய் ஒரு மார்வாடிக்கிட்ட எங்கள் தாத்தாவையே அடமானம் வச்சுட்டு போயிட்டான். எங்கள் தாத்தா அந்த மார்வாடி கடையில் 6 மாதம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கின்னு வந்த தாத்தா சும்மா இல்லாமல் தன்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டான்னு கூட தெரியல சார். எங்கள் தாத்தா எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு அப்போவே தெரியும் இந்திரா காந்தி என்னை பார்க்க மாட்டாங்க, ஏன்னா அந்த அம்மா காங்கிரஸ், நான் டிஎம்கேனுக்கிறாரு. அவர் என்னங்க பண்ணுறது? இந்த உலகத்துலேயே அமைதியாக ஆடுற ஆட்டம் செஸ்ஸு. எங்கள் தாத்தா அதை ஃபுட்பால் கணக்கில் ஆடுவார். ரொம்ப கஷ்டம் ஆடிக்கிறேன். நீ என்ன ரூஃப் எடுக்கிறியா? நான் இதில் வச்சு நைட்டு வச்சு அதான் என் மூவினா ஒரு மூவினா கஷ்டம் சார். நம்ம குழந்தைங்க சார், ஒரு காலத்தில் குழந்தைங்க வளர்ப்புன்றது ஒரு குடும்பத்துடைய பெரிய வெற்றி. அதில் நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இல்லைங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 10 குழந்தை 12 குழந்தைன்னு. சில அப்பா அவங்களை கேளுங்களேன், அந்த காலத்தில் உனக்கு எவ்வளோ குழந்தையா? 13, 2 தவறிடுச்சு, 11 கணக்கு போடுவோம் சார். நமக்கு எத்தனை தெரியாது. ஒரு பெரிய குடும்பமாக ஒன்று இருக்கும். ஏதாவது குழந்தை தொலைஞ்சு போட்டால் கூட தெரியாதுங்க. நைட்டு பாயில் ஒன்று குறையும், எங்கடா சின்ன பையனை காணோம் அப்படின்வாங்க. அப்போ தான் தேட ஆரம்பிப்பாங்க. இப்போ அப்படி இல்லை, ஒத்த குழந்தை ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்து 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 பார்த்து. அதனால் என்ன ஆயிடுச்சு, 10 குழந்தைங்க இருக்கிற இடத்துல ஒருத்த இன்ஜினியர் ஆனா, ஒருத்த டாக்டர் ஆனா, ஒருத்த கிளர்க் ஆனா, அந்த மாதிரி. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒத்த குழந்தை. அதனால் எல்லாம் டாக்டர் ஆகணும், எல்லாம் இன்ஜினியர் ஆகணும். முடியாது.
எல்லாம் 100 மார்க் எப்படி சார் வாங்க முடியும்? நம்ம வாங்கினோமா? நம்ம 35 வாங்கி பாஸ் பண்ணோம். நம்ம குழந்தை 65 வாங்கினோம், அதுவே ஜாஸ்தி. நம்ம ஜீன் தானே இருக்கோம் உள்ள, அதுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா ஜீன் வரும்? சும்மா அதுகளை போட்டு கஷ்டப்பட்டு சார். இது போட்டி உலகம் சார், போட்டி ஜாஸ்தியாகிடுச்சு. ஒரு காலத்தில் 100க்கு 100 வாங்கினா பெரிய விஷயம். இப்போ 100க்கு 100 வாங்குகிறோம், பார்த்தா 300 பேர் வாங்கியிருக்கான். என்ன பண்ணுறது? காம்படிஷன் ஜாஸ்தியாகிடுச்சு, வேலை வாய்ப்பு கிடைக்கல. ஒவ்வொருத்தரும் ஐக்கிய புத்திசாலித்தனத்தில் வளரணும். சும்மா அந்த காலம்லாம் பண்ணக்கூடாது.